Hi families, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பிரம்ம முகூர்த்த பூஜையின் 9ஆம் நாள் வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. வழக்கம் போல early morning 4 மணிக்கு தான் நான் எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து சிம்பிளா பூஜை பண்ண ரெடி ஆகிட்டேன். ஸோ மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நிலைவாசலில் வச்சிருந்த விளக்கு பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாசலையுமே அழகாக வந்து பெருக்கி கழுவி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து தை அமாவாசை, அதனால நான் வந்து இன்றைக்கி வந்து கோலம் எதுவுமே போட போகிறதில்ல, மஞ்சள் நீர் மட்டும்தான் வாசலில் தெளித்து விட போகிறேன். ஸோ ஏன்னா தை அமாவாசைக்கு வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வருவாங்க. அப்போது வாசலில் இருக்கிற கோலம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும். அதாவது நம்ம போகிற கோலம் வந்து எந்த ஒரு தீய சக்திகளையுமே கெட்ட சக்திகளையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரவிடாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து கோலம் வந்து போட மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து நிலைவாசலுக்கு வந்து பூவெலாம் வச்சுட்டு ஸோ அங்கேயுமே வந்து 2 மண் அகல் விளக்கும் வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து கிச்சன் தான் போயிருந்தேன். நான் நைட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அது என்ன விஷயம்னா, ஒரு டம்ளர் ஃபுல்லாமே வந்து நான் வந்து சுத்தமான தண்ணி வந்து வச்சுட்டு போய் தான் நான் தூங்க போவேன். அது ஏன் அப்படின்னா, நம்ம தூங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் பிடிச்சி வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்களோட ஆசி வந்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உருளையிலெல்லாம் பூ வச்சு உருளையுமே எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் வந்து அழகாக வச்சுக்கிட்டேன். அடுத்து கிச்சனில் இருக்க அன்னபூரணிக்கு பூ பிரசாதம் எல்லாத்தையுமே வந்து மாற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு போய் வெளியே போய் நிலைவாசலில் 2 அகல் விளக்கையுமே வந்து ஏற்றிட்டு அடுத்து வந்து கிச்சன்லேயும் வந்து அன்னபூரணிக்கும் வந்து விளக்கு வந்து ஏற்றி விட்டுருந்தேன். அடுத்து வந்து பூஜை அறைக்கு போயிட்டு பூவெல்லாம் மாற்றி விட்டுட்டு விளக்கும் வந்து ஏற்றி விட்டுருந்தேன். அடுத்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்ற வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அழகாக வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குமே வந்து நான் ஏற்றிக்கிட்டேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து விளக்கு ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிரம்ம முகூர்த்த டைம் வந்து 4 to 5:30. ஸோ நான் 5:30க்குள்ளேயுமே வந்து விளக்கு ஏற்றி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீட்டில் வந்து சுவாமியை கும்பிடுவேன். அடுத்து நான் ஏற்றின பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து ஃபஸ்ட்டு வெளியே போய் பிரபஞ்சத்துக்கு காட்டிட்டு அப்புறம் நிலைவாசல் கிச்சனில் போய் அன்னபூரணி அப்புறம் வந்து பூஜை ரூம் ஃபுல்லாமே நான் வந்து காட்டி விட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்து வெளியே போய் ஊதுபத்தி வந்து வெளியே இருந்து வீடு ஃபுல்லாமே காட்டி விட்டுட்டு கற்பூரமே வந்து நான் அது மாதிரி வீடு ஃபுல்லாமே வந்து காட்டி விட்டுருந்தேன். இப்படி தான் நான் தினமே வந்து என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் இந்த 2 நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான நாள் கூட. ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நிலைவாசலில் வந்து 2 மண் விளக்கு வச்சு அதை ஏற்றி நம்ம வழிபட்டாவே போதும். நம்மளுடைய முன்னோர்களின் ஆசி வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம முன்னோர்களை வந்து இந்த அமாவாசையில் வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினையின் தாக்கம் வந்து குறையும். இது வந்து நிதர்சனமான உண்மை.
இன்றைக்கி வந்து தை அமாவாசை மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேவும் சேர்ந்து வரதுனால இந்த நாள் வந்து ரொம்பவே விசேஷமான நாள். பொதுவாகவே வந்து அமாவாசையும் பௌர்ணமியும் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள். இந்த நாளில் வந்து நம்ம அம்மன் வழிபாடு பண்ணுவது வந்து ரொம்பவே வந்து சிறப்பு கொடுக்கும். டைம் வந்து 6:10 ஆயிடுச்சு. ஸோ கடைக்கு போயிட்டு உப்பு மஞ்சளும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து சுவாமி பாதத்துக்கு கீழே வச்சுட்டேன். 6 to 7 வந்து சுக்கிரஹோரை. இந்த நேரத்தில் உப்பு மஞ்சளும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது வந்து மகாலட்சுமியின் அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரமாக வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து நல்ல தண்ணி வந்துருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் காஃபி தான் போட்டிருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு அவங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து அருகம்புல் தான் வந்து பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போட்டலான்னு சொல்லிட்டு அருகம்புல் பிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுவாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக போயிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.